எல்லாம் இல்லவா சும்மா தைரியமா வா ஆம்பளை எல்லாம் இல்ல காண கருங்குயிலே கச்சேரிக்கு வர்றியா வர்றியா? வர்றனே 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 வர்றேன். அட ஒண்ணுலடா மடையா. கண்மையக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 மனசில் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சனம் வர்றியா 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 பாட்டி சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 பொட்டு வச்சு பூவும் வச்சு ஒண்ணு ஒண்ணு போனா சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் இளவட்டையெல்லாம் கட்டு மனம் சுத்தி வருந்தானா சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் இளசுகளை தடுத்தா அது கேட்காது அடடடடா பழசுகளை திரும்பி அது பார்க்காது அடடடடா ஆட்சியெல்லாம் பெண்களுக்கு கல்வியும் கணக்கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 கொள்ளையக்கு பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே அந்தியிலே பந்தடிச்சு ஆடி விளையாடு சிட்டாஞ்சலுக்கு சிட்டாஞ்சலுக்கு தான் சிட்டாஞ்சலுக்கு சிட்டாஞ்சலுக்கு தான் நீ தந்தி ஒண்ணு விட்டுக்கிட்டு முந்தி வந்து பாரு சிட்டாஞ்சலுக்கு சிட்டாஞ்சலுக்கு தான் சிட்டாஞ்சலுக்கு சிட்டாஞ்சலுக்கு தான் அடடடடா இளமையது அடடடடா கல்வளைக்கு கட்டதெல்லாம் நல்ல கணக்கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கொள்ளையக்கு பாட்டு சொல்லி வாழ்ந்து ஒண்ணு தரியா தரியா மலசிலிடம் முடிச்சா இலசைகளை ஜெயித்தா ஊரு சொன்ன மூக்குல வரல வைக்கும் டக்கு டக்கு மேல டக்கு டக்கு மேல ஏக்க டக்க மாயமாஞ்சு டக்கு டக்கு மேல டக்கு மேல டக்கு மேல ஏக்க டக்க மாயமாஞ்சு சொல்லி தரியா 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 வரியா வரியா தரியா தரியா மியூசிக் பார்ட்டி நன்றி நன்றி நன்றி. நாடகத்தினுடைய தன்மை அதனுடைய சிறப்பு இவற்றை பாற்ற வியந்து திருப்புணவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு நல்லதம்பி அவர்கள் நாடக அமைப்பாளர் ஒளிபெருக்கி பக்கவாத்தியங்கள் மற்றும் நாடக கலைஞர்களுக்கு ரூபாய் 1001 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள்.
கலைக்குழுவினரையும் ஒலிபெருக்கையும் அமைப்பாளரையும் ஏகமனதாக அனைவரையும் பாராட்டி எங்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கின்ற அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். மியூசிக் பார்ட்டி அடி செல்லா அடி தூள் கலப்பறியல தூள் இருந்தா கிளப்பிடுவா. ஐயா நீ அதுக்காக அதுல கிளப்புற? சோதிக்கு சேட்டையை பத்தியா, குண்டியை தட்டிட்டு போறத பத்தியா? இது என்ன புதுசா? சேட்டை குறையில் என்ன? ஆத்தாடி என்ன ஆத்தாடி காத்தாடி அடி ஆத்தாடி என்ன என்ன பிரம்மன் மொத்த அழகையும் இங்க கொட்டி வச்சிருக்கேன். என்னது கொட்டி வச்சிருக்காங்க பிரம்மன் பிரம்மன் கிழிச்சது இப்படி ஒரு பெண்மணியை நான் பார்த்ததே இல்லைங்க. முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவட்ட என்னமோ சொன்னியே, யாருக்கிட்ட? நீதான் அழகு, வர்றவ உன் கால் தூசி வருவாளா, அவள இந்த வாய் தானே சொல்லுச்சு. யார் சொல்லுது? நீதான். அது கிடக்கு முகரே பாருங்க. உங்க கால் தூசி பெறுவாளா என் தங்கச்சி? இதே டைலாக் தானே அங்கேயும் சொன்ன. ஏங்க உங்க கால் தூசி பெறுமா? அது பிள்ளையாது என் தங்கச்சி. சும்மா அங்கிட்டு ஆயுத பூஜைக்கு ரோட்ல ஓட்டு உடப்பாங்கல பூஜனிக்கா அந்த மாதிரி இருந்துக்கிட்டு சண்டாளா. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஒரு நிமிஷத்துல மாறிட்டியே. இந்த தொர்ராஜன் ஒரு மானஸ்தம் இங்க இருந்தானே, எங்க அவன் செத்து அரை மணி நேரம் ஆகுது. அதை சொல்லு. ஏங்க உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் 2026 இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா? ஏன் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதெல்லாம் நிறைய 2 கட்டப்பையில் வச்சிருக்கேன். வியாபாரத்துக்கா? பத்திரமா இருக்கட்டும். உள்ளபடி உங்களை பார்த்தா ஏன் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன் நெத்தி நிறைய குங்குமம், அழகா கொண்டை போட்டிருக்கீங்க, அழகா சேலை கட்டியிருக்கீங்க. ஆமா, இந்த கொண்டையில வைப்பாள் பூவு மறந்துட்டு வந்துட்டேன். உங்களை பார்க்கல, அதனால தான் சொல்கிறேன். 2026 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா? சுடிதாரு மிடி அது இதுன்னு போட்டுக்கிட்டு தெரியுது. வயசுக்கு வந்த பிள்ளை எந்த பிள்ளையாச்சும் பாவாடை தாவணி போடுதா? அப்பெல்லாம் பாவாடை தாவணிலாம் காணா போச்சான். அதுதான் உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். அதுவும் பாருங்க, ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை. யாரு நீங்க எவ்வளவு தமிழ்ல பேசுறியா, தமிழ்ல பாட்டு பாடுறியா? ஏன் லூஸ் பக்கி, நான் எந்த வெளிநாடு, லோக்கல் தான். சும்மா பொய் சொல்லாதியா, கொப்புறானே. உண்மையை சொல்லுங்க. எந்த நாடு? ஏன் நான் செட்டிநாடு. நம்ம ஊர்ல இந்த கலர்ல இந்த கலர்ல பெண்கள். ஏன் நான் சத்தியமா எங்க அம்மா சத்தியமா நான் காரக்குடியா? பொய் சொல்லாதியா. டூர் வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? சுத்தி பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? எப்போ போறிய? ஏய் பேச வரையா அண்ணா, நான் காரக்குடிக்காரப்பில்ல. காரக்குடியெல்லாம் எங்க? நான் காரக்குடியா இருக்கேன், எனக்கு தெரியாதாங்க. சும்மா அங்கிட்டு பிராடு பொய்யெல்லாம் சொல்லாதிய. ஏங்க என்னதான் பண்ணி ஏங்க நீங்கெல்லாம் என்ன சாப்பிட்றீங்க? டீயை திங்கிறேன். வேணுமா டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து தரேன், ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா? முகர கட்டைகளை பாரு, எல்லாரும் திங்கிறத நானும் தின்னு தொலைக்கிறேன். அதை ஏன் இவ்வளோ கடுப்பா பேசுறியா? அப்புறம் நீ ஒரு ரூபா பேசுனா கோபத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஒரு வாரத்திலே ஆஃப் பண்ணுறீங்க. ஏங்க என்ன உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்த. என்ன செஞ்சு? செய்வன செஞ்சு. எந்த ஊர்ல போய்? மூணாறுல. எவ்வளோ வாங்கினாங்க? 3000 ரூபா. கல்யாணம் செஞ்சுதான் பெத்தாங்க. அதே இப்படி வெடுக்குன்னு பேசுறிய? அப்புறம் நீ கடுக்கு புடுக்குன்னு பேசுனா அப்புறம் நான் வெடுக்கு தான் பேசுவேன். கோவத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க என்ன இந்த ஜாக்கெட் தச்சு மாட்டினாங்களா இல்லை மாட்டிட்டு அப்புறமா தச்சாங்களா? தைச்சவே மாட்டிக்கிட்டேன். இப்போ மிஷினை வித்துட்டேன், என் கூட பேக்கு தூக்கிட்டு அலையிறேன். ஏங்க என்ன என்ன தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறது தெரியும் சடச்சடன்னு. ஏன் வந்ததுலேருந்து கோவமாகவே பேசுறியா? அப்புறம் நீ ஏட்டிக்கு போட்டிக்கு தான் பேசுனா அப்புறம் எரிச்ச பார்த்துக்காம. கோவத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. போலப்பா மூடு, நீ வர்ணிச்சது. நான் எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொல்ல பொம்பளையே பார்த்துருக்கேன்னு. ஏய் நான் என்னடி அவசாரி பேலா? ஐயோ இப்படி ரோட்டில் நடந்து போகல சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான், அதுவும் நம்ம முத்துவேல் நகரில் தான், நம்ம திட்டாண்டதான மணியண்ண அமைப்பில் தான் இப்போ தாண்டி இப்படி பார்க்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய நான் நினச்சேன். நீ என்னை ஆளை 5 மாடிக்கு தூக்கும் போதே அங்கேருந்து தள்ளி விடுவேன்னு தெரியும் எனக்கு. உனக்கு நான் உலக அனுபவம் பத்தலை தோற. அதை சொல்லி கொடுங்க. ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டா? ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போகிறேன். விடியலுக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடிய வரைக்கும்னா ஒன்னா பல்ல கடிச்சு பிடுங்குவியோ? பல்லுல மாட்டிக்குமே. அவ்வளவா இருக்கு. யாரு டென்ஷன்? இங்கே வாங்க. உண்மையிலே என்ன இப்படி திகச்சிட்டேன்? இல்லை உங்கள் அழகுல மயங்கிட்டேன். முத்துமாரி அம்மன் கோயில் இருக்குல்ல,
அந்த அம்மன் சிலையே வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த தெய்வமே இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு ஆக மொத்தம் ஒரு விஷயம்ங்க, என்னங்க உடம்பு பூரா முடியா இருக்குன்னு சொல்றிய. உங்களை கரடியா நான் இல்லை இல்லை, பெண்களுக்கு ரோமம் அதிகமாக இருந்தால் உணர்ச்சி அதிகமாக இருக்கும், நானும் படிச்சிருக்கேன். ஆனால் உங்களையெல்லாம் எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மைத்துக்கு வேறு அவன் செருப்பை கொண்டு அடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பண்ணிப்பிடுவேன் நக்கிப்பிடுவேன் முண்டப்பல் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன். நானும் ஒரு பெண் தானே, எனக்கு இந்த ஆசை பாசை இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன். நாமருது அப்போ ஐயா, நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியவும் சொல்ல முடியாமல் தினா ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி தலையில் கொட்டி கிணறே வத்தி போச்சு. இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கலையா? தண்ணியும் இல்லை, ஒரு ஆத்தாடி கடுமையால வருது கோபம் உனக்கு, தெரியாமல் பேசிவிட்டாட்டி. ஒரு வயிற்றுச்சலாக இருக்குல்ல உள்ளபடியே உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நீ தெரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம். உங்கள் வேதனை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷம். உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. தெரியுதா? உண்மையிலே நாடக உலக செவாலியர் நடிப்பின் பல்கலைக்கழகம் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க, ஏகப்பட்ட பட்டங்களுக்கு சொந்தக்காரர் ஆர்பி ஹரிஹரன். எல்லா நாடகத்திலும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் யாருன்னா அது ஆர்பி ஹரிஹரன் தான். ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க, நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்து உட்கார்ந்துட்டு. நன்றி நன்றி. எல்லா திறமையும் கொடுத்த ஆண்டவே உங்களுக்குலாம் இவ்வளோ ஒரு வேதனை வச்சிருக்கானே. உங்கள் கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம், உண்மை சொல்லு பெண்ணே என்ன செய்ய உத்தேசம், வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன, உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே, உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே, நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு பொம்பளை பிள்ளை விளக்கு எங்கேடி கொண்டு வைக்கிற? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். தடுமா விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. தழுதும் 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 தழுதும். எத்தனை தண்டி பாட்டு அசால்ட்டா பாடிவிட்டானியா. துர்ராஜுக்கு தான் ஒரு கைதட்டு கொடுக்கணுங்க. இந்த புகழ் பூரா உங்களைத்தான் ஜாரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க, இவ்வளவு திறமையை கொடுத்த ஆண்டவன் இருக்குது, உங்களுக்குலாம் இவ்வளவு வேதனையை வச்சிருக்கான். என்ன செய்ய? உங்க கதையை கேட்டா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பூவா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், பொட்டா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க யார் வேணாலும் பெற்றவங்க இல்லை யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நல்ல தாராளமாக பக்கத்து இருக்காரங்க கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இல்லறம்ங்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அது யாரால கொடுக்க முடியும்? அது அந்த புருஷன் தான் கொடுக்கணும். எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். நாதாரிப்பா இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன். அதைத்தான் நானும் கேட்டேன். பேசாமல் உங்கள் அப்பா வீட்டில் இருந்திருக்கலாமே. ரெண்டும் ஒன்று தான். பருவத்தில் பயிர் செய்யணும் இருக்காங்க. ஏன் ஒரு மயிரும் செய்யலைங்கிற அப்புறம் பயிர் செய்கிறேன். உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நீ அது சொல்கிறோம். நானும் அக்கா குச்சியோட பிறந்தவன் தான். அதனால தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. குடும்பத்துக்கு ஒரு வாரிசாலை யாரை கொடுக்க முடியும்? அந்த வெண்ணமையும் தான் கொடுக்கணும். எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறேன், பாடாதி பேரு இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன். ஒரு பிள்ளைய வயசுக்கு வந்த பிள்ளைய கட்டியாந்து வீட்டில் வச்சுவிட்டு இவங்க தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு கொடுக்குறது. நான் உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நீ வருத்தப்படுறியா நக்கல்? உண்மையில் உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. காரணம் நானும் அக்காங்குச்சியோட பிறந்தவன் தான். சரியா? ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, காது அரிக்குதுன்னு வைங்க, கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது காதுக்கு. மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, இந்த மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, இப்படி விரலை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்குச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கோழி இறகு வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரலை வச்சு கூட சொரிஞ்சிடலாம்.
உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்க சூட. நீ மூடு, நீ அக்கா தங்கச்சோட புலந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்படுத்தான்னு சொல்கிறான்னு பார்த்தா அவன் நக்கல் மயிர் பண்ணுறான் பத்தியலா. காது அரைச்சா கோழியரை விட்டு குடையவான், மூக்கு அரைச்சா விரலை வச்சு சொறையவான். அப்போ இது பழைய தேஞ்ச கட்டை மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்தாந்து நெருப்பில் வாட்டிக்கிட்டு சட்டுன்னு அடிக்கிறேன். இங்கே வாங்க, கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. ஆமாம், இவ்வளோ அழகாக இருக்கீங்க, என்ன தைரியத்தில் தனியாக வந்திருக்கியா? தனியாக இல்லை, நான் எங்கள் குரூப்போட தான் வந்தேன். எங்கே உங்கள் குரூப்பு? இந்த வருங்க. எங்கே? ஏய் சில்சில் ராஜன், என்ன கேட்ட? நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன். இவளை பார்த்து என்ன சொன்ன? எனக்கு என்ன காது கேட்காதா? தங்கச்சி எப்படி இருக்க? ஆயுத பூஜைக்கு போட்டு உடைக்கிற பூசணிக்கா. உனக்கு நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாதிரி. என்னது? ஆமா. இல்லையே, பூசணிக்காவை போட்டு உடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி இல்ல, இருந்துச்சு. புது வீடு கட்டுறோம், பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாரை பார்த்து சொன்ன? பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும்னு சொன்ன உன்னே சொல்லுவானாமா? ஏ பிராடு. இல்லையே, இவளை வச்சுக்கிட்டு என்னைய கேவலப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அடுத்தவங்க முன்ன கூட என்ன கேவலப்படுத்து, இவ முன்னாடி கேவலப்படுத்துறாங்க. உன் கால் தூசி வருவாளா அப்படின்னு சொல்லுவாங்க. நானே பூசணிக்கானா, அப்ப இவ என்ன? நீ ரெண்டு பேருமே அறிவான ஆள்தான். சக்களத்தி சவுத்தி பாடி சக்களத்தி முண்டை, ஊரை கெடுத்த முண்டை, உலகத்தை கெடுத்த முண்டை, நாதாரி முண்டை, லம்பாடி முண்டை, பாடி முண்டை பேசுறேன். பாடி முண்டை. எனக்கு நம்பிராஜ பெத்த 7 பிள்ளைகளை யாரையாச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சுமங்கலியா வாழுவேன். நீ யாரடி வாழுவ? கட்டின புருஷன் குத்துக்கள் ஆட்ட உட்கார்ந்துருக்க, அவன் முண்டான்னு கேட்கற, அவன் இழுச்சா. தங்கச்சி விஜி, என்னனே நீங்க ஒரு பெண்மணி, அவளும் ஒரு பெண்மணி, அவளை பார்த்து அந்த வார்த்தை கேட்கறீங்க. நாதாரி முண்டைக்கு என்ன மரியாதை? மறுபடியும் பாருவே. இங்க இருமா, முண்டங்காதரி பாடி லூசு முண்டை, போடி. இந்த இருமா, பாடி கிறுக்கு. இருடி. அவளை பத்தி உனக்கு என்ன மாதிரி விஜி? அவளை பத்தி என்ன தெரியும்? அவ யாரு தெரியுமா? சாதாரணப்பட்டாளா? அவளை பார்த்து முண்டைங்கிற என்ன? எவளா? அவ என்ன சாதாரணப்பட்டாளா? அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டாங்க. 10 புருஷனுக்கா? ஏடி பாஞ்சாலியாவே தாண்டிட்டியே. இதுக்கு அவ பரவாயில்ல, என்ன அவன் முண்டைன்னதோட நிறுத்தினான். 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டான். தொர்ராஜுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், கெடுத்துக்கிறாத. மன்னிச்சுங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல் சொல்ல மாட்டேன். தெரியலன்னா ஏன் சொல்றேன்? சொல்ல மாட்டேன். 10 புருஷன் எப்படி சொல்லுவேன்? 13. நான் கூட கண்ணகி வரம்புற போல அப்படி நினைச்சேன். இந்த 3 பேர் எப்போ வந்தாங்க? இந்த போன பங்குனி உத்தரத்தனே குத்துறவங்க வந்தாங்க. குத்தி தயவு செஞ்சு வேன்ல போய் ஏறிடு. நீ காலை வச்சுனா மழை வயிறு வராது. வேன்ல ஏறக்கூடாது, சாமி கோயில் மாதிரி அது. முகரைய பாரு, முகரைய. தொழில் பண்றது பொம்பளைய பாரு, பாடி பொம்பளை. அம்மா வர்றாங்களா? அம்மா வர்றாங்க. நடிப்பா அப்படியே. ஆள்க வளர். அடியே பார்த்தாலே எனக்கு அப்படித்தான். செல்லம் நல்லா இருக்கியாடி? நல்லா இல்ல. செல்லமா? ஏய், இவ வந்து அழகா இருக்கால, அதனால நான் செல்லம். அழகா இல்லையா? அவளை விட நீ அழகா இருக்க. அப்படி சொல்லுங்க. பொறாம பொச்சுக்காப்பு. பாடி உனக்கு போச்சு காப்பு. ஐயோ, ஏய் நல்லா இருக்கியாடி? இருக்கே. என்னடி ரொம்ப சோகமா இருக்க? இருக்கே, நான் சொல்ல மாட்டேன். ஏய் இந்தாடி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி, மூடு. சரி, சந்தோஷமா இருக்கியா இல்லையா? இல்ல. ஆரோக்கியமா இருக்கியா? இல்ல,
இல்லை நான் ஆரோக்கியத்தோட இல்லை அந்தோனியோட இருக்கேன். ஏய் ஆரோக்கியம்னா யாரு அந்தோனினா யாருடி? 2 பேரும் மிருதங்க வேலை பார்க்குறவங்க மதுரை சிம்மக்கல்ல இருக்காங்க. ஆனா 2 பேருமே கோவக்காரங்க, நல்ல வார்த்தையா பேசுவாங்க. அதனால நம்ம 3 பேரும் இங்க சேராம சேர்ந்திருக்கோம். ஆமாம்மா. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? கும்மி அடிச்சு விளையாடலாம். அடி நொறுக்குங்கன்றேன். உனக்கு கும்மி அடிக்க தெரியுமா? தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே ஒண்ணாம் படி எடுத்து வசந்த பூவா ஒரம்மா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவர் சாமி முன்னோரையன பேச்சிய தழ மாறிய மன சித்திர கோபுரம் கட்டவே ஆலா பெண்ணுக்கு அழகு பூப்புது ஆத்தா வரால பூஞ்சொலைக்கு தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே மண்டைய புலக போறேன். ரெண்டாம் படி எடுத்து ரெட்டின கிளிய ஒரம்மா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவர் சாமி முன்னோரையன பேச்சிய தல மாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே ஆலா பெண்ணுக்கு அழகு பூப்புது ஆத்தா வரால பூஞ்சொலைக்கு தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே. மூணாம் படி எடுத்து முத்து பள்ளக்கா ஒரம்மா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவர் சாமி முன்னோரையன பேச்சிய தல மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே ஆலா பெண்ணுக்கு அழகு பூப்புது ஆத்தா வரால பூஞ்சொலைக்கு தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே நாலாம் படி எடுத்து நாகரத்தின ஒரம்மா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவர் சாமி முன்னோரையன பேச்சிய தல மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே ஆலா பெண்ணுக்கு அழகு பூப்புது ஆத்தா வரால பூஞ்சொலைக்கு தன்னன்னாதினம் 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 தன்னானே ஓஹோ, தாண்டல. அடிச்சு அடி இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி அடிக்கும் மூத்திரம் வந்துருச்சு. ஏ விஷி இன்னும் கொஞ்ச நேரம் கொட்டியிருந்தா சேலை நனைஞ்சிருக்குமோ? என்னடி போயிட்டு வா போ. ஏய் எங்க போங்கற? பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா பாங்க, இங்கே ஃப்ரீ. உனக்கு தான் வெக்கமான சூடு சொரணம் எதுவும் இல்ல. ஊர் மக்களுக்கு முன்னாடி போற, எனக்கும் அது இல்ல. சூச்சு போகிறதுக்கெல்லாம் வைக்கப்பட முடியுமா? ஏண்டியே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண இருக்காடி. எரும மாடு ஆம்பளைங்களாம் இருக்கான் அப்படி அசிங்கமா போய் பண்ணிருச்சு. வெக்கமா இல்ல? அசிங்கமா பண்ணா அவன் அழகேசம் போட்டா இருப்பானா? அதையா? அழகா பண்ணதுனாலதான் அருமையா இருக்கு. எதுல எடுத்தாரு? செல்லுல புகஞ்சு போக பல் டாக்டர் போய் 100 பாயிண்ட் சார்ஜ் ஏய் பல்லு டாக்டர் போய் ஆம்பளைங்களா பல்லு கட்டணும். இருக்காங்களடி, அசிங்கமா அப்படி பண்ணலாமா? தப்பு இல்ல? அசிங்கம் வேலை ஒண்ணும் பண்ணல. சரி விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. சின்ன பிள்ளை சாம ஏய் வீடு சின்ன பிள்ளை வெள்ளாமடி. எல்லாமே அது உண்மையா? ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலலம் சோ ஆலோலமே.
கையில தட்டு போட்டுருச்சு. ஏய், எரும மாடி ஏய் கீழே பாரு முதல்ல போடலங்க இந்த போட்டனா கீழே பாரு கீழே பாரு கொல கொலன்னு கிடக்கு எருமை மாடு. கீழே பாருங்க புடலங்கா. ஏய் கீழே பாருடி பார்த்து தொலை. ஏய் டைமிங் சரி ஏய் ஏன் அடி வாங்கிற கீழே பாரு கீழே பாரு. உடனே என்னைய பாப்ப. ஏய் அங்க எங்க பாக்குற உனக்கு கீழே பாருடி ஆமா பாருடி பாரு பீத்துனி மாதிரி கொல கொலன்னு கிடக்கு. சீ ஏன் தொப்ப மறைக்குதோ ஏய் எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சியை மூடுறிய வெக்கமா இல்ல உனக்கு ஏன் ஏன் முகத்தை முன்னா ஏன் நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னடி சொல்லுவாங்க சீ என் மூஞ்சில முழிக்காத. முழிக்காத யாராவது என் இதுல முழிக்காத. ஏய் அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது யாருதுங்கிறது அடையாளம் தெரியாம மரியாதையா போயிரு கொளுத்தி போடுவேன் கொளுத்தி போ போடி முதல்ல ஏற்கனவே குளத்துல மாதிரி தான் இருக்கு. ஆளை பாருங்க நல்லா ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த டைலாக் நான் மறக்க மாட்டேமா. சொன்னது ஏய் போடி முதல்ல இன்னைக்கு தான் வாழ்க்கையில சந்தோஷமான வார்த்தை கிடைச்சிருக்கு. ஏய் இந்தாடி உன் கஷ்டம் இல்லைன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆத்தி மோசமான ஆலோலம் சோ ஆலோலமே ஜட்டி பாடியோட மேடைக்கு வர பாக்க சகிக்கலடி ஏய் மூடி முதல்ல கரும கன்றாவி குளிக்கலாம் மேல நிக்க மாட்டேங்குது வலிக்கிட்டு வருது. இந்தாருங்க ஏய் கையில் யாரோடதுடி கதிராடை அணிவித்து கௌரவித்த துராஜ் அவர்களுக்கு ஏய் ஏன் உங்களுக்கு இவளுக்கு என்னங்க சம்மந்தம் நீங்க ஏங்க வந்து இவளுக்கு போடுறீங்க அவதான் பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க எங்க வீட்டுக்காரர் அப்படியா என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க நான் பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கேன்னா ராஜாவளை நாய் வளர்த்து வச்சிருக்கேன். பாருங்க சின்ன பையன் அப்ப என்ன பொண்டாட்டி வச்சிருக்கீங்க வச்சிருந்தா வப்பாட்டிமா இது பொண்டாட்டிமா. நான் கேட்குறேன் நாளைக்கு இந்த ஊர் மக்கள்லாம் என்னடி இப்படியா வருவாங்க சி கருமம் சொல்லுவாங்க பொண்டாட்டி இப்படி போனுச்சுன்னு சொன்னா அசிங்கம் பிள்ளையாடி. காரணம் நீங்க உங்க வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? அதுக்கு நான் நீங்க சோப்பு வாங்கிட்டு கொடுத்தா நான் வீட்டுல குளிச்சு சோப்பு இல்லாமல் ஒரு நாளைக்கு குளிக்க கூடாது. ஓஞ்சி அரைஞ்ச விடுவேன் முகரே பாரு. நான்லாம் சோப்பு சோப்பு வேணா என்னடி சோப்பு வேணும் உனக்கு? எனக்கு 501 சோப்பு. 501 உங்க லட்சணத்துக்கு ஒரு சோப்பு பத்தாதோ? ஏய் லூஸ் மாமா அந்த சோப்பு பேர் 501. ஐயா அடி இருடி அடி இருடி ஒன்று நீ திறந்துக்கிட்டு வர இல்லைன்னா அடுத்த விட்டு திறந்து விட்டு வர. அது சரி ஏமாமா உனக்கு சோப்பு தானே வேணும். இனிமேல் இந்த மாதிரி வராத. ஊரே சிரிக்குது நாளைக்கு இன்னார் கொண்டாடி இப்படி அதுக்கு தானே கேவலப்படுத்துறியாடி. சரி விடுங்க திட்டாதீங்க நீ. ஆளுதான் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க அறிவு வளர்றது சுத்தமா. நான் இனிமேல் இப்படி திறந்துட்டு ஏய் அடியா என்னடி சொல்ற? அப்படி வர மாட்டேன்னு சொன்னேன். அது சொன்னா புரியாதாக்கும். ஒன்று செய். உன்னை பார்க்கல எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கணும். சரி நான் மாமா போயிட்டு
உனக்கு சோப்பு வாங்கிட்டு அல்வா வாங்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். டைமண்ட் அம்மா சரி, அதுவும் நல்ல ஐடியா தான், சளிக்கு நல்லது. சரி, அதையும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். அதுவும் நல்லதா? சரியா? அது சரி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குடா சோப்பு? எனக்கு இனிமா கொடுக்க போறியா? இல்லடி, சோப்பு போட்டு குளிச்சுட்டு நல்லா கும்கும்னு. ஓகேயா? சரி மாமா. நீ போய் குளிச்சிட்டு இருக்கியா? மாமா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மாமா பாரு வீட்டுக்கு வந்துடுறேன். குளிச்சுட்டு ரெடியாரு. சரியா? முன்னாடி போறியா? அடிநாள் பார்த்து நான் வந்தேன் நீ மகே, உன் பாவாடை பூவில் நான் மகே, நான் பாடே வந்தேன் நீ பாடே, அடி பூமுல்லையே. உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலே தொலைவென்று கல்லாதோ வா முல்லையே. ஆத்தாடி பாவாடை காத்தாடை, நெஞ்சு கூத்தாடை, காத்தாடை, நெஞ்சு கூத்தாடை. குளிக்குது ரோசா நாத்து, நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து. என்னடி பண்ணுன? மியூசிக் கொடுத்தேன். நல்லா கொடுத்தா மியூசிக். ஆமாம்மா. அது சரி, மாமா போய் சோப்பு வாங்கிட்டு வரேன். போய் குடிச்சு ரெடியா இருக்கியா? சமத்தா இருக்கானு. சரி, இன்னைக்கு மாமாவோட வீரத்தை பார்க்க போற. சரியா? வீரத்தை பார்க்க வந்திருக்கட்டும், உன் வேட்டியை பாரு முதல்ல. ஏய், ஐயா, 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 ஐயா. எங்க வேட்டி? எங்க இருக்கு தெரியல மாமா, சீனோல இருக்கு. சொர்ராசியும் குளிக்க விட்டாச்சு. சரி சரி இப்படி கோமணம் கட்டப்படாது மாமா. சரி, நான் போய் குளிக்கவா? சரி, போய் குடிச்சுக்கிட்டு சமத்தா இருக்கணும். போடு. மாமா, சொல்லுடி, கேக்குது? நாங்க துள்ள மறந்துட்டு போறீங்க. பொண்டாட்டி வளர்த்துருக்க பாரு, பொண்டாட்டி நாடு மாதிரி பொண்டாட்டி. ஏங்க என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? சீ, சீ சீ, என்ன பொண்டாட்டி இதுக்கு வளர்த்து? மேல நம்ம ஆடணுமா? அப்பா, இது என்ன ஊருன்னு தெரியல, ஆனா இங்க இருக்கிற சாமி சக்தி வாய்ந்த சாமின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போலாம். வச்சிருமா வச்சிருமா. என்ன தெரியுமா, இந்த ஜென்மத்துல ஏதோ தெரிஞ்சோ தெரியாம நீங்க தொர்ராச்சப்பாவும் அவர் ஹரியப்பாவும் பிறந்துட்டாங்க. ஆஹா. ஆனா அடுத்த ஜென்மத்துல அப்படி பிறக்க கூடாது. ஏமா? இவரு வந்து தொர்ராச்சப்பாவே பிறக்கட்டும், அவ ஹரிணியா பிறந்து இவரை கல்யாணம் பண்ணி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இன்புற்று வாழணும்னு இந்த இறைவன். 2 பேரும் இதே வேலையா தான் இருப்பாங்க. அம்மா, ஆ? வேற தண்டனை கொடுக்க அது மட்டும் இல்ல வேணாம். இல்ல, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன்? 2 மாசத்துக்கு ஊரை போட்டு அடிச்சாலும் கோவம் தீராது. அதுக்கு ஒரே பள்ளி அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுக்கு அந்த கோவத்தை இதுல காட்டுறீங்களா? அப்புறம் கல்யாணம் மட்டும் வேணாம், அதுவும் இவ எனக்கு பொண்டாட்டியா வேணாம். ஏங்க இவ்வளவு பாசமா இன்ன வரைக்கும் போட்டு தடவுன போரோட திங்கிற மாடு புடிங்கி போட்டா அது சரியா பத்துமா? அதுக்கு அவன் பாத்தியில, அவன் நிலைமைய பாத்தியில, எத்தனை டவுசர் போட்டிருக்கானு? 5 டவுசர் போட்டிருக்கான் உள்ள. இந்த பிறவிக்கு அவன் அடுத்த பிறவிக்கு அவன் கல்யாணம் பண்ணாலே என்ன, எத்தனை டவுசர் வேணும்? இருப்புல தான் டவுசர் போட்டு வரணும். என்னமோ நல்லா இருக்கு. ஆலோலம் சோ ஆலோலமே